ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நித்திய வெளிச்சம் தொலைக்காட்சியின் மூலமாய் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை 5 மணி முதல் 5:30 மணி வரை என்னோடு கூட இணைந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கவும் தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தவும் இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இப்போதும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற என்னோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. காயங்கள் ஆற்றப்படட்டும். ஆண்டவரே, கேள்விகளோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பதில் உண்டாகட்டும். கர்த்தர் ஆறுதல் செய்வீராக. அப்பா, அற்புதங்கள் நடக்கட்டும், விடுதலைகள் உண்டாகட்டும், வாழ்க்கையில் உயர்வுகள் உண்டாகட்டும் என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்துக்குள்ள மூடிக்கொள்ளும். ஆவியானவருடைய பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம் ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவனானான். ஆமென். ஈசாக்கு ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தியடைந்து மகா பெரியவன் ஆனான் என்று சொல்லி நம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ஆமென். ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் அவன் எந்த சூழ்நிலையில், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் அவன் ஐஸ்வர்யவான் ஆனான், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் எந்த இடத்திலிருந்து அவன் விருத்தியடைந்தான், அவன் மகா பெரியவனானான், அவனுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் அவன் வாழ்க்கையில் கட்டளையிட்டார் என்பதை குறித்து இந்த நாளில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே நமக்காக சாபமாகி, நமக்காக தரித்திரத்திலே, நாம் தரித்திரத்திலே வாழக்கூடாது என்று சொல்லி அவர் தரித்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்படின்னா நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஈசாக்கு வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் இருந்த தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அந்த 26வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை வாசிக்கும்போது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்திலே உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்திற்கு கோராருக்கு போனான் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆமென். அப்போ அந்த தேசத்தில் பஞ்சம் வருகிறது. சூழ்நிலைகள் மாறும்போது அவனுடைய வாழ்க்கையில், நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இப்போ சரியில்லை, அப்போ நம்ம இருக்கிற இடத்த விட்டு நம்ம மாறி போயிடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவர் வருகிறார். ஆபிரகாமின் காலத்தில் பஞ்சம் வரும்போது ஆபிரகாம் தான் இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போய் இருந்து அந்த பஞ்ச காலத்தில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் ஈசாக்கினுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஈசாக்கு சூழ்நிலைகள் மாறுதலாக இருந்தாலும் அந்த சூழ்நிலையில் அவன் போய் கோராருக்கு போனான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இந்த கோராரூர்ல இருக்கும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்,
நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்றார். ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும்போது நம்ம நினைக்கிற ஒரு தவறான எண்ணம்னா, இந்த சூழ்நிலை கடைசி வரைக்கும் நமக்கு இப்படியே இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் நம் எல்லாரிடத்திலும் காணப்படுகிறது. நான் உங்களுக்கு சொல்றேன், நம்ம வாழ்க்கையில நாம் சந்திக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மட்டும்தான். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தமானது அது காலங்கள் தாண்டி, சந்ததிகள் தாண்டி, தலைமுறைகள் தாண்டி உங்க வாழ்க்கையில அது நிலைத்திருக்கிறதாய் காணப்படும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில ஒரு நாளும் நிலைத்திருப்பதில்லை. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு எதிராக நீங்க சந்திக்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக வரும்போது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இந்த சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில் நிலைத்திருப்பதில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம் மாத்திரம்தான் என் வாழ்க்கையில என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறதாய் காணப்படும் என்று சொல்லி. ஆமென். இங்கே ஈசாக்கு அந்த தேசத்திலே அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லி. ஆமென். வர வர விருத்தி. ஆமென். வர வர விருத்தி அடைந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தேவன் ஆசீர்வதிக்கும் போது அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாய் குறிப்பிடுகிறது, டு பி கண்டினியூ ப்ராஸ்பெரிட்டி. கண்டினியூ அதாவது தொடர்ந்து பெருக்கம். ஆமென். அந்த தொடர்ந்து பெருக்கம் பெருகி பெருகி மகா பெரியவனாய் ஒரு பெரிய ஐஸ்வர்யவானை காட்டிலும் மகா பெரியவனாய், மற்றவர்கள் பார்த்து பயப்படுகிற மகா பெரியவனாய் உயர்த்தின தேவனுடைய ஆசீர்வாதம் இந்த வார்த்தையை கேட்கிற உங்க மேலையும் ஆமென் அது நிச்சயமாய் வரும். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் ஒரு நாளும் நிலைத்திருக்க போகிறதில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தம், ஈசாக்குக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர். எப்படி ஈசாக்குக்கு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்துவேன், இந்த தேசத்துல உன்னை பெருக பண்ணுவேன், உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட என் ஆணையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, அதே வாக்குத்தத்தம் உங்க மேலையும் வெளிப்படும், உங்க பிள்ளைகள் மேலையும் வெளிப்படும். நீங்கள் நிச்சயமாய் பெருகுவீர்கள், பெருகிக் கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் மகா பெரியவர்களாய் நீங்கள் ஆவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்ம நினைக்கிறோம், இந்த இடம் சரியில்லை, இந்த இடத்தை விட்டு நான் இன்னொரு இடத்துக்கு போனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் கூட புதுசாக ஒரு வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டுக்கு அவங்க என்ன செய்வாங்கன்னா, இந்த வாஸ்து சாத்திரம் அப்படிங்கிற ஒரு இதை பார்ப்பாங்க. இந்த இடத்துல இந்த ரூம் வந்தா, இந்த இடத்த நம்ம வாங்கணும்னா, நான் சொல்றேன் இடம் முக்கியமே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் உங்க கூட இருக்கும்போது, ஆமென், அது எப்பேற்பட்ட தேசமா இருந்தாலும் சரிதான், எப்பேற்பட்ட வீடா இருந்தாலும் சரிதான். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, இருக்கிற இந்த வீட்டினுடைய இதை மாத்தினா ஆசீர்வாதம் வரும். நான் இருக்கிற இந்த லேண்டு, இந்த இடம், இந்த தேசம் முழுவதும் பஞ்சம், இந்த இடத்த விட்டு நான் இன்னொரு தேசத்துக்கு போயிட்டேன்னா பஞ்சத்திலிருந்து நான் தப்பித்து கொள்வேன் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அநேகர் உண்டு.
ஆனால் நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது, ஆமென், தேசத்தில் பஞ்சம் வந்தாலும் அந்த பஞ்சத்தின் நடுவில் உங்களை உயர்த்துகிற தேவன் உங்க கூட இருந்து உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கு வாழ்ந்த காலத்தில் அந்த தேசத்தில் பஞ்சம், இயற்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறுதலா இருக்கிறது. தேசத்தில் செழிப்பு இருந்தாதான் நம்ம வாழ்க்கையிலும் செழிக்க முடியும். மழை இருந்தாதான் நல்ல தண்ணீர் வறட்சி, தண்ணீர் செழிப்பு காணப்படும். அப்போ தண்ணீர் செழிப்பு இருக்கும்போது தான் நல்ல பயிரிட முடியும். பயிரிடும் போது தான் நல்ல அறுவடையை பார்க்க முடியும், நல்ல வேலைகள் நடக்கும். எல்லாம் கரெக்டாக போகும்போது தான் நாம் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அப்படிங்கிறது உலகத்தாருடைய கணக்கு. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் இங்கே ஒரு மனுஷனை கர்த்தர் பஞ்ச காலத்தில், தேசம் முழுவதும் பஞ்சமாக இருக்கும்போது, அந்த பஞ்ச காலத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். ஆமென், ஹல்லேலூயா. அதாவது குறைவுகளோடு இருக்கும்போது மனுஷருடைய கண்களுக்கு, மனுஷனால் அது முடியாது அப்படிங்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து இது தேவனால் மாத்திரம்தான் முடியும், இதை தேவன் மாத்திரமே செய்தார் என்று சொல்லி உங்க வாழ்க்கையில நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் உங்களுடைய குறைவுகளிலிருந்து, ஆமென், குறைவுகளின் மத்தியில, வேலை இல்லை எனக்கு நல்ல வேலை இருந்தா நான் நல்ல ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் விருத்தி அடைவேன், நான் செழிப்பாக இருப்பேன் அப்படின்னு நீங்க நம்பிக்கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படி அல்ல. ஆமென். வேலை இல்லாம இருந்தாலும், ஆமென், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவுமே சரியில்லாம இருந்தாலும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கும்போது குறைவுகளின் நடுவில், ஆமென், குறைவுகள் மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் இருக்கலாம், ஆனால் உங்க வாழ்க்கையில் அது குறைவுகள் இருக்க போவது இல்லை. ஆமென். வேதம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென், ஹல்லேலூயா. உங்க நம்பிக்கைய நீங்க தேவன் மேல வைங்க. இங்க இருக்கிற சூழ்நிலைகள் மேல வைக்காதீங்க, உங்க வேலையின் மேல வைக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. நமக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள், வீடு, நிலம், காரு, பணம் எல்லாம் இருக்கலாம். ஆனால் இது எல்லாம் ஆசீர்வாதம் தான். இதற்கு ஆதாரம் தேவனாய் இருக்கிறார். அதனால என்னைக்குமே உங்க பணத்தை, உங்களுடைய நிலத்தை, உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆதாரமாய் வைக்காதீங்க. இதெல்லாம் கர்த்தர் தருகிற ஆசீர்வாதங்கள், வளங்கள். ஆனால் ஆசீர்வாதங்கள், வளங்கள் எல்லாம் ஒரு நாள் வற்றி போகலாம், இல்லாமல் போகலாம். ஆனால் உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தரை ஆதாரமாய் வைப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆதாரமாய் இருக்கும்போது வளங்கள் வற்றினாலும் ஆதாரம் ஒரு நாளும் குறைவாது. ஆதாரம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை அதிகமாகவே தந்து கொண்டு இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அந்த பஞ்ச காலத்தில் அவனை வர வர விருத்தி, ஆமென், வர வர விருத்தி. சங்கீதம் 1:3 வாசிக்கும் போது, சங்கீதம் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே கர்த்தரை தேடுகிறவர்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் நீர்க்கால்கள் ஓரமாய், நீர்க்கால்களின்
ஓரத்தில் ஒரு மரத்தை நம்ம நட்டு வைக்கும்போது அது ஒரு நாளும் வறட்சியை பார்ப்பது கிடையாது. ஏன்னா எப்பவும் அதுக்கு நீர் பாய்ந்து கொண்டே இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. அது தன் காலத்தில், ஆமேன், தன் காலத்தில், இந்த காலனு பருவ சூழ்நிலைகளை, மழை பெய்கிற, வெயிலடிக்கிற இப்படிங்கிற காலத்தை பார்த்தல்ல, தன் காலத்தில் அதர் பலன் கொடுக்கிற காலத்தில் அது பலனை கொடுக்குமாம். இலை உதிராதிருக்கிற ஒரு நாளும் இலைகள் உதிர்வதே இல்லை என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அநேக சூழ்நிலைகளில் நம்ம வாழ்க்கையில் ஏற்றம் அப்படின்னு ஒன்று இருந்தால் இறக்கம்னு ஒன்று இருக்கும், மேடுன்னு ஒன்று இருந்தால் பள்ளோன்னு ஒன்று இருக்கும், உயர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும்போது தாழ்வுன்னு ஒன்று வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது அவன் வாழ்க்கையில் அவன் தாழ்ந்து போவது இல்லை. ஏன்னா நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டது போல அவன் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இலைகள் உதிர்வது இல்லை. நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில இலைகள் உதிர்கிற சீசன் ஒரு சீசன் கிடையாது. எப்பவும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அது துளிர்த்து பூத்து காய்களையும் கனிகளையும் பலன்களையும் கொடுக்கிற ஒரு சீசன் தான் உங்க வாழ்க்கையில காணப்படும். அதே போலதான் இந்த ஈசாக்கின் வாழ்க்கையில வர வர விருத்தி கொஞ்சம் விருத்தி அடைந்தான், இப்ப கொஞ்சம் குறைஞ்சான். அப்படி இல்லை, வர 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 ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை நம்பி இருக்கிறவர்கள், அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் வர வர விருத்தி நீங்கள் அடைவது நிச்சயமாயிருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், ஒரே ராத்திரியில பெரிய பணக்காரங்கள் ஆகணும், ஒரேடியா உயர்ந்துடணும் அப்படின்னு. நான் சொல்றேன், ஒரேடியா நம்ம உச்சத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இறக்கம் வரும்போது பொத்துன்னு கீழே விழுந்துருவோம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், அதனால்தான் அவர் எப்பவுமே நம்மை ஆசீர்வதிக்கும் போது வர வர விருத்தி, ஆமென், படிப்படியா ஸ்டெப்பா அவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஏன் தெரியுமா, ஒரு கட்டத்தில் இருந்து அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்க போகும்போது ஒரேடியா நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, திடீர்னு பணக்காரனாங்க, திடீர்னு உயர்ந்துருவாங்க, திடீர்னு ஏதாவது அவங்க வாழ்க்கையில நடந்துரும். அப்படி நடக்கும்போது அவங்க வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதங்கள் வரும், ஆனால் அவங்களுடைய மனநிலை ஒரு நாளும் மாற்றப்படுவதில்லை. அவங்களுடைய மனம் முழுவதுமே அதை சார்ந்தே இருக்கும், அது அவர்களுடைய அடையாளமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்தும் போது படிப்படியாக உயர்த்துகிறார், ஸ்டெப்பா கொண்டு போறாரு. இந்த ஈசாக்கையும் வர வர விருத்தி அடைய செய்கிறார். அப்போ வர வர விருத்தி அடையும் போது, வர வர பெருகும் போது உங்க மனசும் உங்க இருதயமும் என்ன செய்கிறதுனா அந்த வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்தில் உங்க இருதயம் அந்த இடத்துல வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை தயார்படுத்துகிறார். அடுத்தது ஒரு ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகும்போது அடுத்தது உங்க மனம் அதில் நிற்க போறதில்ல. இப்போ ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன், இப்போ அதில் இருந்து என்னை கொண்டு வந்தவர் இன்னும் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போவார் அப்படிங்கிற உங்க மனசை கர்த்தர் என்ன செய்கிறார், உங்க இருதயத்தை அப்படி படிப்படியா வழி நடத்தி கொண்டிருக்கிறார். ஆமென். எடுத்த உடனே நம்ம உயரத்துக்கு போகும்போது கீழே என்ன செய்திருவோம், இனி கீழே விழுந்துருவோமோ, எப்போ குறைவு வந்துருமோ இப்படின்னு தான் நம்ம மனசு நெகட்டிவானதை நினைத்து கொண்டிருக்கும். ஆனா கர்த்தர் உயர்த்தும் போது ஸ்டெப்பா கொண்டு போகும்போது இந்த படியிலிருந்து இந்த கட்டத்திலிருந்து ஒரு காலத்துல நம்ம 100 ரூபாய்க்கு வேலை செய்தோம், இன்னைக்கு என்ன கர்த்தர் 500 ரூபா வேலை செய்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கிறாரு. ஒரு காலத்துல நான் 1000 ரூபாய் வேலை செய்தேன், இப்போ என்ன 5000 மாற்றி இருக்கிறாரு. இன்னுமா அந்த 1000 5000 மாற்றினவர், அந்த 100 500 மாற்றினவர் என்ன படிப்படி அடுத்தது இன்னும் என்னை உயர்த்துவார், இன்னும் அடுத்த லெவலுக்கு நான் போவேன் அப்படிங்கிற உங்க இருதயத்தை முதல்ல அவர் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டு உங்களை அப்படியே கொண்டு போகிறார்.
ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க இருந்து கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் நீங்கள் ஒரு நாளும் இருப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில படிப்படியாய் உயர்ந்து போகும்போது உங்க மனசும் அதற்கு ஏற்றால் போர் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா ஈசாக்கினுடைய வாழ்க்கையில கர்த்தர் சொல்றாரு, பஞ்ச காலத்துல நீ விதையை விதை. ஆமென். பஞ்சகாலம் வரும்போது விதையை நம்ம யாருமே விதைக்க மாட்டோம். ஏன்னா மழை இல்லை, வெயில் அடிக்குது, தேசம் முழுவதும் பஞ்சம். இப்போ விதைச்சா எப்படி அறுக்க முடியும்? விதைச்சது எல்லாம் நஷ்டமாக தான் போகும் அப்படிங்கிறது தான் உலகத்தாருடைய கணக்கு. ஆனால் ஆண்டவருடைய கணக்கு அப்படி அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை கொண்டு நல்ல யோசிச்சுக்கோங்க. 5 அப்பம் 2 மீனை ஒரு 2 பேர் சாப்பிடலாம். இதுதான் நம்ம கணக்கு. ஆனால் ஏறக்குறைய புருஷர்கள் மாத்திரம் 5000 பேர்கள் புசித்து, ஆமென், அவர்கள் மீதம் 12 கூடை நிறைய எடுக்கும்படிக்கு, ஆமென், அதை பெருக பண்ணின தேவன். ஹல்லேலூயா. பஞ்ச காலத்திலும், ஆமென், நீங்க உங்க விதைய மழைய நம்பி அல்ல, நிலத்தை நம்பி இல்ல, ஆமென், விதைக்க சொன்னவர் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவரை நம்பி நீங்கள் விதைக்கும் போது, ஆமென், நீங்கள் பெரிய அறுவடையை நீங்க பார்ப்பீங்க. இன்னைக்கு பொருளாதார நிலைமையில இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில பண கஷ்டங்கள், அந்த பண கஷ்டத்திலிருந்து ஒரு செழிப்பு அவருங்க வாழ்க்கையில வருவதற்கு ஒரு பெரிய ஒரு கீ இந்த விதை. ஒரு வயலை நம்ம அறுவடை செய்கிறோம், அதுல இருக்கிற விதைகள் நம்ம கையில இருக்குது. அந்த விதையை எடுத்து சாப்பிடாம அந்த விதையை நம்ம நிலத்துல போடும்போது அது நிறைய பலன்களை தருகிறது. ஒரு சாக்கு நெல்லை கொண்டு வயலில் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா குறைஞ்சது அது விளையும் போது ஒரு 10 சாக்கு நெல்லாவது தரும். ஆனா ஒரு சாக்கு தான் நம்ம கையில இருக்கு, விளைச்சல் இல்லை. சாப்பிட்றதுக்கு என்ன அடுத்த இந்த ஒரு சாக்கு நெல்லை வச்சு நம்ம குத்தி இதை அரிசியாக்கணும் அப்படின்னா ஒரு 6 மாசம் சாப்பிட முடியும். அப்ப நம்ம என்ன இந்த 6 மாசம் சாப்பிட்றதுக்கான ஒரு ஆகாரம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமா இருக்கும். ஆனா கர்த்தர் பாருங்க, எப்பவுமே நீங்க வெறும் 6 மாசத்துல சாப்பிட்டு முடிக்கணும்னு இல்லை. அந்த ஒரு சாக்கு நெல்லை கொண்டு நீங்க ஒரு நிலத்துல விதைக்கும் போது எத்தனையோ வருஷங்கள், ஆமென், நீங்கள் சாப்பிடத்தக்கதாய், ஆமென், உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, ஆமென், உங்க விதைகளை, அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, விதையை நீ வித, ஆமென், உங்க விதைகளை விதையுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. உங்க விதைகளை விதையுங்க. உங்க இருதயத்துல நல்ல வார்த்தை என்கிற விதைகளை விதையுங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் பொருளாதாரத்துல கஷ்டப்படுறீங்களா? உங்ககிட்ட கொஞ்சம் தான் இருக்குதா? நான் சொல்றேன், விதையுங்கள், விதைங்க. ஆமென், நீங்கள் அறுவடையை பார்ப்பீர்கள். அது எப்படி நடக்கும்? வாய்ப்பே இல்லையே. இந்த கொஞ்சம் தானே இருக்குது. இயேசு வேதத்தில் சொல்லியிருக்கிறார், காணிக்கை பெட்டியின் அருகே உட்கார்ந்து கொண்டு எல்லாரும் காணிக்கை போடுறாங்க. ஒரு ஸ்திரீ மட்டும் 2 காசை போட்டா. ஆண்டவர் சொன்னாரு, இந்த 2 காசு போட்ட ஸ்திரீயை பார்த்து, இவர்கள் எல்லாரிலும் இவ தான் அதிகமா கொடுத்திருக்கிறா, விதைத்திருக்கிறா, காணிக்கை கொடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா அவங்க எல்லாம் தங்களுடைய பரிபூரணத்தில் இருந்து கொடுத்தார்கள். ஆனால் இந்த ஸ்திரீ தன்னுடைய ஜீவனத்துக்கென்று வைத்திருந்ததுல எடுத்து கொடுக்க ஆரம்பித்தாள். ஆமென், ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் 10,000 வச்சுக்கிட்டு அதுல இருந்து 500 கொடுத்தாங்க. ஆனா இவகிட்ட இருந்ததே அந்த 2 காசு தான். அந்த 2 காசையும் அவள் விதைக்க ஆரம்பித்தாள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துல, கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்துல
நாம் விதைக்கும் போது ஒரு பெரிய அறுவடையை நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் எது, அதாவது இப்படி சொல்லுவாங்க, ஒரு 100 ரூபா காணிக்க கொடுக்கறதுக்கு நம்ம மனசுக்கு பெரிய விசுவாசம் தேவையில்லை. ஆனால் அதே 1000 ரூபா தான் இருக்குது, அந்த 1000-ஐ எடுத்து அப்படியே கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு விசுவாசம் தேவைப்படுகிறது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு எது, அதாவது எது உங்களுக்கு விசுவாசத்தை கொண்டு வரணுமோ, எந்த இடத்துல உங்க மனசு கஷ்டப்படுதோ அதுல நீங்க விதைங்க. இதுதான் கர்த்தரை நம்பி விதைப்பது. ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் கர்த்தரை நம்பி விதைக்கும் போது, ஆமேன், அது பஞ்சகாலமாய் இருந்தாலும், ஆமேன், நான் சொல்றேன், நிச்சயம் உங்க வாழ்க்கையில விருத்தி உண்டு. ஆமேன், ஹல்லேலூயா. அடுத்தது ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், இனி உங்க வாழ்க்கையில எதிர்ப்புகளுக்கு நடுவிலும் தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமேன், ஹல்லேலூயா. எதிர்ப்புகளுக்கு நடுவில் இந்த ஈசாக்கு ஐஸ்வர்யவான் ஆகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆகும்போது அவன் வாழ்க்கையில ஒண்ணு வருது, எதிர்ப்புகள், பொறாமை. ஆமேன். நான் சொல்லட்டுமா, உங்க வாழ்க்கையில மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்களா? இப்பதான் நீங்க தேவனுடைய ஆசீர்வாதத்தின் முதல் ஸ்டெப்புக்கு வரீங்க. அடுத்தது ஜனங்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். இது ஆசீர்வாதத்தினுடைய 2வது ஸ்டெப்பு. அடுத்தது உங்களை பார்த்து பயப்படுவார்கள். இது 3வது ஸ்டெப்பு. ஈசாக்கை பார்த்து, ஆமேன், பயந்து நடுங்குகிற அந்த அளவுக்கு மகா பெரியவனாய் கர்த்தர் மாற்றினார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதிர்ப்புகள் வரலாம், எதிர்ப்புகள் வரலாம். ஆமேன். எதிர்ப்புகள் நடுவிலும், எதிர்ப்புகள் உங்களுக்கு, நீங்க ஆசீர்வதிக்கப்படும் போது, நீங்கள் விருத்தி அடையும் போது எதிர்ப்புகள் உங்களை சுற்றி வந்து கொண்டிருக்கும். நான் சொல்றேன், எதிர்ப்புகள் வந்து கொண்டிருக்கும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் அது நிற்காமல், ஆமேன், அதை யாரும் தடுக்க முடியாத விதத்தில், ஆமேன், உங்க வாழ்க்கையில அது வரும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கதவை திறந்துட்டார்னா அதை யாராலையும் பூட்ட முடியாது. ஆமேன், ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து பொறாமப்பட்டாங்க. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதுனால அவன் போய் துறவுகளை தோண்டும் போது, இது எங்க தகப்பனருடைய துறவு, இது எங்களுடைய தண்ணீர் என்று சொல்லி அவனோட வாக்குவாதம் பண்ணினார்கள். வாக்குவாதம் பண்ணினாலும் ஈசாக்கு எங்கெல்லாம் போய் தோண்டினானோ அங்கெல்லாம் தண்ணீரை கண்டான். ஓ, அவனை தடுத்து நிறுத்த ஒரு கூட்டம் எழும்பும் போது, ஹல்லேலூயா, அவனை உயர்த்துகிற தேவன் அவனோடு கூட இருந்து அவனை உயர்த்தி மகா பெரியவனாய், ஆமென். ஈசாக்கு சொல்றான், இப்பொழுது தேவன் நாம் இருக்கிற தேசத்திலே பலுகி பெருகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அந்த இடத்துக்கு ரெகபோத் என்று பெயரிட்டான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி, ஹல்லேலூயா, உங்க வாழ்க்கையில ஒரு ரெகபோத் திறக்கும். ஆமென். இந்த சத்தத்தை கேட்கிற, இந்த வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில ரெகபோத்தின் ஆசீர்வாதம், நீங்கள் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவர்களாய், மகா பெரியவர்களாய் நீங்கள் ஆவீர்கள். உங்க சுற்றி இருக்கிற தேசத்தை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, உங்க கூட இருக்கிற கர்த்தரை மாத்திரம் நம்பி அவரில் நிலைத்திருங்கள். ஹல்லேலூயா. என்ன நெருக்கடிகள் வந்தாலும், என்ன உபத்திரவம் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உங்க கூட இருந்து உங்களை நிச்சயமாய் பெருக பண்ணுவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் விருத்தி அடைவீர்கள், நீங்கள் மகா பெரியவர்கள் நீங்கள் ஆவீர்கள் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.